வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். உடுமலை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1969 முதல் 1975 ஆண்டு பேட்ச் வரை படித்த மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் போலீஸ் டிஜிபி விஜயகுமார் மனைவி மீனா அந்த பேட்சில் படித்த முன்னாள் மாணவி ஆவார். அதனால் நிகழ்ச்சியில் விஜயகுமாரும் கலந்து கொண்டார். பள்ளி மாணவர்களுடன் போலீஸ் துறையில் தனது அனுபவங்கள் குறித்து கலந்துரையாடினார். நல்ல தளபதிகள் இருந்தால் நல்ல படை இருந்தால் போலீஸ் புரியுதா தெரியுதா அவங்க யூனிஃபார்ம்லாம் கூட ரொம்ப ஸ்மார்ட்டாகும், ரொம்ப நல்ல பாடி கஷ்டப்படு. அப்போ அவங்களுக்கு ஸ்கூலுக்கு நான் போலீஸ் போடுவேன் புரியுதா. அவங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் 4 பேருக்கு பிரமாதம் இருக்கணும். அவருடைய ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப பிரமாதமாக எப்போதும் பர்ஃபெக்டாக போகணும். அப்போ இருந்தே எனக்கு போலீஸ் மேலே ஒரு தாக்கம் இருக்கு. ஒரு அட்டாச் ஆண்டினால் ஐஏஎஸ் எனக்கு கிடைக்கும். ஐஏஎஸ் கிடைச்ச கலெக்டராக போகணும். அது எனக்கு வேண்டாம். நான் இந்தியா இருக்கிறதுக்குள்ள இருக்கு புரியுதா. அதனால சின்ன வயசுல எனக்கு அது இயல்பு உண்டு. அதை நினைச்சு நடக்கும். எதுக்கிட்ட பிரச்சனை வந்து ஒட்டவே ஒட்டாது. வீட்டில் பிரச்சனை மனைவியை பார்த்துக்கோம். அது புரியுதா. வெளியே வந்து ப்ரொஃபஷனல் பிரச்சனை எட்டு இந்த புது நல்ல புது எனக்கு நீ சிறிய பண்ண நீ நினைச்சதை கன்ஃபார்ம் பண்ண அவனுக்கு நான் தப்போம். அதனால எனக்கு பிரச்சனை எனக்கு வந்து சிறிய பிரச்சனை தெரியும். இந்த இப்போ விளையாட்டு ஸ்கூல்கிட்ட பேசுறதுக்குள்ள ஏமாத்தல கடவுள் பக்தி உண்டு. எந்த பிரச்சனை இருந்தாலும் பாடத்தை வந்து அங்கே போடலாம். அவர் தான் பாடத்தை பார்த்துக்கலாம். நான் நினைக்கிறது நல்லா நடக்கும். மன தெளிவோட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உள்ள போகணும். அதுக்கு எனக்கு பிரச்சனை சொல்ல. ஆனால் நீங்களாம் வந்து எக்ஸாம் வரும்போது டென்ஷன் ஆகி உலகத்தை நீங்கள் மட்டும்தான் படிக்கணும்னு நினைக்க வேண்டாம். உங்களை விட அறிவு குறைந்தவர்கள் உங்களுடைய திறமையாக முயற்சி எடுத்து உங்களை மேலே எடுக்கிறார். திருச்செந்தூர் கடலில் கடல் சீற்றம் அதிகம் இருப்பதால் பக்தர்கள் புனித நீராட கட்டுப்பாடுகளை போலீசார் விதித்துள்ளனர். கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு அதிகமாக உள்ளது. எனவே பாதுகாப்பு தடுப்பு வேலியை தாண்டி கடலுக்குள் செல்லக்கூடாது. கடலில் கூர்மையான பாறைகள் உள்ளதால் பாதுகாப்பான பகுதிகளில் மட்டும் நீராட வேண்டும். தடை செய்யப்பட்ட பகுதியில் செல்லக்கூடாது. ஆழமான பகுதியில் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி குளிக்கக்கூடாது. முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் தனியாக கடலில் நீராடக்கூடாது. உடல்நலக்குறைவு வலிப்புணை உள்ளவர்கள் நீண்ட நேரம் கடலில் நீராடக்கூடாது. பக்தர்கள் தங்களது உடைமைகளை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என எச்சரிக்கை பலகைகளை கடற்கரையில் வைத்து போலீசார் கண்காணித்து வருகின்றனர். புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். எல்லா ஆட்சியாளர்களுமே தேர்தலை முன்வைத்து சில திட்டங்களை அறிவிப்பது அது நடக்கக்கூடியது தான். ஆனால் இப்பொழுது கடந்த 2-3 நாட்களாக தொடர்ச்சியாக முதல்ல நேற்றைய முன்தினம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான ஓய்வு திட்டம் குறித்து அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்றைய தினம் பொங்கலுக்காக ஒரு 3000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது அரசு ஊழியர்கள் கடந்த பல வருடங்களாக போராடி வருவது கடந்த காலங்களில் அமலிருந்த ஓய்வூதிய திட்டத்தை தவிர பெயரை மாற்றி அல்லது ஒரு புதிய பெயரில் அவர்களுக்கு எந்த விதத்திலும் பலனளிக்காத ஒரு திட்டத்தை அல்ல. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு
அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் என்று அழைக்கப்படக்கூடிய டிஏபிஎஸ் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு பெரிய பலன் அளிக்கும் என்று நான் கருதவில்லை. அதற்கு மிக முக்கியமான காரணம், உதாரணத்திற்கு ஒரு அரசு ஊழியர் 50,000 ரூபாய் சம்பளம் பெறக்கூடியவர்களாக உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் 10% அவர்கள் இந்த சம்பளத்திலிருந்தே பிடித்தம் செய்துகிறார், பங்களிப்பு எடுத்துக்கிறாங்க. 30 வருஷம் அவருடைய சம்பளத்தில் பிடிச்சிட்டு கடைசியில் அதுக்கு கணக்கு போட்டு கொடுக்கறது, இதுக்கு பேர் என்னவா இருக்க முடியும்? எனவே அது ஒரு மாதம் 5,000 ரூபா கட்டாச்சுனாலே அதே பெரிய விஷயம். அவன் குடும்பத்துக்கு ஒரு திட்டமிட்டு 5,000 ரூபா போச்சுன்னா அவனால் திட்டமிட்டு செயல்பட முடியாது, மற்றெல்லாம் போயிடும். ஸோ இந்த திட்டம் பெரிய அளவிற்கு அரசு ஊழியர்களுக்கு பலனளிக்கும் என்று நான் கருதுகிறேன். அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு ஆபத்து இருக்குது. தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டில் 20% பென்ஷனுக்கு போகுங்கிற ஒரு தகவல் வருதுங்க. ஏற்கனவே கடந்த 2025-26 இருக்கிற பட்ஜெட்டில் ஃபிஸ்கல் அது ஏறக்குறைய 1,06,000 கோடி ரூபா டெஃபிசிட் இருக்குது. ஆக்சுவல் ஃபினான்ஸில் 46,000 கோடி ரூபா டெஃபிசிட் வருதுங்க. அப்போது இது கொடுக்குற போது 20% இன்னும் கூடுச்சு அப்படின்னா வேறு ரோடு போட முடியாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு வேறு எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது, எந்த விதமான திட்டமும் செயல்படுத்த முடியாது. அதுக்கு எங்கிருந்து பணம் வாங்குறது, எத்தனை கோடி கடன் வாங்குறது ஆச்சுங்களா? ஸோ இது ஒரு சேர்த்துக்குள்ள காலை வச்ச மாதிரி தெரியுதுங்க. இது நடைமுறைப்படுத்துவதற்கு அறிவித்த மாதிரி தெரியல. நாம் ஆட்சி இருக்க போகிறது கிடையாது, வேறு ஏதாவது ஆட்சி வந்துன்னா அவங்க கஷ்டப்பட்டுன்னு அறிவித்த மாதிரி தெரியுது. ஆனால் இதில் இந்த திட்டம் நிச்சயமாக அமல்படுத்தக்கூடிய திட்டமாக தெரியலைங்க. ஏன்னா அதுக்குண்டான சோர்ஸஸ் இல்லை. கூடுதலாக தமிழ்நாடு அரசுக்கு வருமானம் வந்தாலுடைய இந்த 20% கூடுதலான பட்ஜெட்டில் இப்போ 4 லட்சம் கோடி ஒட்டுமொத்த பட்ஜெட் அப்படின்னா திட்ட செலவுலேயே 20 சம்பளத்தில் போதும். அதுபோக பென்ஷனும் 20% கூடுற போது தமிழ்நாட்டில் கம்ப்ளீட்டாக கஜானா தொடை தெரியப்படும். அது மிகப்பெரிய சிக்கலாகும். இதை இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு உண்டான எந்த சாத்தியமே இருப்பதாக தெரியவில்லை. அதுக்குண்டான ரிசோர்ஸ் தமிழ்நாடு அரசிடத்தில் இல்லை. கோவை ஈஷா யோகா மையத்திலிருந்து ஆதியோகி சிவ யாத்திரை துவங்கியது. வாகனத்தில் ஆதியோகி சிலையை எடுத்து சென்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் நகர பகுதிகளில் யாத்திரை நடக்கிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர், அம்மம்பாளையம், தலைவாசல், வீரக்கனூர், கெங்கவள்ளி, மஞ்சினி மற்றும் பெத்தநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட 7 பகுதிகளுக்கு ஆதியோகி சிலை வாகனம் சென்றடைந்தது. யாத்திரை சென்ற இடம் எல்லாம் கைலாய வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடி மலர் தூவி ஆதியோகி சிவனை வழிபட்டனர். மகா சிவராத்திரி நாளில் கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தை சென்றடையும் என யாத்திரை ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர்.